உங்களுக்கு லைன் அண்ட் சர்க்கிள் வரைய தெரியுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான். யார் சொன்னா உங்களுக்கு டிராயிங் வராது அப்படின்னு? உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே டிசைன் பண்ணி போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே டிசைன் பண்ணி போடுங்க. அதாங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி தான் சொல்ல வரேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கிறது வந்து புதுசாக வந்த கான்செப்ட்லாம் இல்லை. என்னைக்கு ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்தே டிசைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அன்னையிலேருந்தே ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி நம்ம புதுசாக டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணுறோன்றது தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங். ஸோ ஃபாலோ திஸ் ட்ரெண்டிங், வாட்ச் மை ஃபுல் வீடியோ. Hey guys, welcome to Nesabel Ovium channel. This is Gina, the fabric painting artist. ஸோ எல்லோரும் கேட்ட மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடியோ போட்டாச்சு. இது கம்ப்ளீட் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் எந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு இதுதான் வேணும், இதுதான் வேண்டாம், இது இப்படி பண்ணணும் அப்படின்றது எந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக அதுவும் சொல்லலை. வீடியோ ஒரு ஃப்ளோவிலே நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லீஃப் பேட்டர்ன் போட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க பென் வந்து வாட்டர் எரேசபிள் பென். இதை நான் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இதை காமிச்சேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பென்சிலே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த பென் அப்படின்னா வந்து ஒரு லார்ஜ் ஏரியா சாரீ பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பென் வாட்டர் எரேசபிள் பென் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அது த்ரீ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ஆயிரும். அதனால் வந்து மார்க் பண்ணுறப்போ இந்த பென் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். பென்சில் யூஸ் பண்ணால் அந்த அவுட்புட் லைன் பண்ணது அப்படியே தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டர் எரேசபிள் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்னோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளாக எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டைவ் இன் டு த பாயிண்ட். இங்கேயும் அந்த லீஃப் பேட்டர்னுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் பிளெண்டிங் டெக்னிக். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் ஃபினிஷிங்காக நீங்கள் அந்த பிளெண்டிங் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். இங்கே சென்டரில் ஒயிட்டும் அவுட்டர் ஏரியாவில் க்ரீனும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம டைரெக்டாக அந்த கலர் யூஸ் பண்ணலாம். வந்து எந்த இடத்துல வந்து ஒயிட்டை வந்து நல்லா வைப் பண்ணி ப்ரஷ்ஷை க்ளீனாக வச்சு யூஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சென்டர் ஏரியாவில் பெயிண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ரஷ்ஷை நல்லா வைப் பண்ணிவிட்டு எந்த கலருமே இல்லாமல் நல்லா பியூராக ஒயிட்டை எடுத்துகிட்டு நம்ம அதை சுற்றி பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா ப்ராப்பராக கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1, இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வெட்டாக இருந்தால் தான் ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபினிஷிங் அவ்வளோவா கிடைக்காது. அந்த பிளெண்ட் பண்ண ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி திட்டு ஆயிரும். ஸோ பெயிண்ட் வந்து வெட்டாக இருக்கும் போது தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணுறத நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்றத ரொம்ப நார்மலாக நான் எந்த ஸ்பீடில் ட்ரா பண்ணுறேனோ எந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமையே அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் எப்படி யூஸ் பண்ணேன்றது. ஸோ செகண்ட் லீஃபும் அதே மாதிரி தான் போட போகிறோம். இங்கே என்ன பேட்டர்ன் அப்படின்னா வந்து சென்டர்லேருந்து கொண்டு போகாமல் பார்ட்டிஷனிங். அப்பர் பார்ட்டில் வந்து நம்ம க்ரீன் கலரும் லோவர் பார்ட்டில் வந்து ஒயிட் கலரும் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் வச்சுருக்கேன். ஓகே, கலர்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து ஃபெவிக்ரிலோட அக்ரலிக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ஃபெவிக்ரில் தான். அண்டு ஃபெவிக்ரில்லையே ஃபேப்ரிக் கலர்ன்றது தனியாகவே இருக்குது. ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலருக்கும் ஃபேப்ரிக் கலருக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அந்த கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பட் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் கலரில் உங்களுக்கு கலர் அவைலபிலிட்டி நிறையா இருக்காது. ஸோ நீங்கள் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு தெரியாது. ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னதுமே அக்ரலிக் கலர் வச்சு தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கம்மி சர்க்கிள்குள்ளே அதை கொண்டு வந்துடாதீங்க. இன்னும் நிறையாவே இருக்குது. அக்ரமின் கலர் வச்சு பண்ணுறது, லைக் வந்து பிளாக் பிரிண்ட் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலர் மிக்சிங்கில் பண்ணுறது இருக்குது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு. தென் வந்து சில்க் ஃபேப்ரிக்கில் பண்ணுறதுக்கு சில்க் பெயிண்டிங் இருக்குது. ஸோ நிறையா பெயிண்டிங்லாம் இருக்குது. நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக எல்லா ஃபேப்ரிக்லையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த அக்ரலிக் கலரே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம பேசிட்டே தேர்ட் லீஃப் ட்ராயிங்குள்ளே வந்துட்டோம். இங்கே நான் யூஸ் பண்ண போகிற கலர் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர். இங்கே வந்து கொஞ்சம் ஷேடிங் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன். மிக்ஸ்டு ஷேடிங்காக இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளெண்டிங் பண்ணுறப்போ ஒரு கலர் வந்து வெட்டாக இருக்கணும். அதே இது வந்து நம்ம கொடுக்க போகிற லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அந்த லைன் வந்து ஸ்ட்ரோக் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியணும், அவுட்புட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்கத வந்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு தான் மேலே பெயிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும். சப்போஸ் அப்படி இல்லை, நம்ம அது மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நிறைய சான்சஸ் இருந்தால் கலர் வந்து ஸ்மஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. ஒரு பெயிண்ட் ட்ரை ஆன பின்னாடி தான் நம்ம வந்து டெஃபினைட் லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து லைக் எப்படின்னா, நீங்கள் லீஃப் வரைஞ்சிருக்கீங்க, அதுலேயே நம்ம சென்டர் பார்ட்டில் நம்ம கொடுப்போம்ல, லைன்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆன பின்னாடி கொடுத்தா தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். அப்படி இல்லை, பெயிண்ட் வெட்டாக இருக்கிற போதே கொடுத்துட்டோம்னா நல்ல கலர் வந்து ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒரு பிக்சரை பார்த்து நம்ம எப்படி அந்த இடத்துல நம்ம கலர் டிஃபைன் பண்ணி கலரை சூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வரது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ப்ரௌன் கலர் வந்து அங்கங்கே தான் திட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஒயிட்டோட பிளெண்டாக இருக்கும். அண்ட் சென்டர் பார்ட்டை கீழே வந்து நல்லா பிரைட்டான கலரில் ஒயிட்டை வந்து டிஃபைன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஒரு லீஃபே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டெக்னிக். நான் ட்ரா பண்ணுறதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணின்றது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்து தான் நம்ம கற்றுக்கிற முடியுமே தவிர அவங்க சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சைட் ஆஃப் பார்ட், அது இருக்கட்டும். ஆனால் நம்ம பார்த்துவே இன்னும் நிறையவே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்பர் பார்ட்டில் வந்து ப்ரௌன் கலரும், டிஃபைன் பண்ணி பார்க்குறதுக்காண்டி லோவர் பார்ட்டில் ஒயிட் கலரும், அண்ட் இன் பிட்வீனில் கலர் ப்ரௌன் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் அந்த லீஃபை வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம பேசிக்கிட்டு தேர்ட் லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் லீஃப் பேட்டர்னுக்குள்ள உள்ளே போகிறோம். இந்த ஃபோர்த் லீஃபில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து 3 கலர் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்னை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றத நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். கண்டு பார்த்துட்டே இருக்கட்டும், நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் பெயிண்ட் ப்ரஷ்ஷை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ நம்ம இப்போ பெயிண்ட் ப்ரஷ்ஷை பற்றி பார்க்கலாம். பெயிண்ட் ப்ரஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் இருக்குது. சிந்தட்டிக் ப்ரஷஸ், நைலன் ஹேர் ப்ரஷஸ் அண்ட் நேச்சுரல் ஹேர் ப்ரஷஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. நம்மளுக்கு அக்ரலிக் கலர் அப்படின்றப்போ வந்து சிந்தட்டிக் ப்ரஷஸ் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் நிறைய பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நல்ல பிராண்டடில் ப்ரூஸ்ட்ரோ அந்த மாதிரி பிராண்டடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே யூஸ் பண்ணுறது ப்ரூஸ்ட்ரோ பிராண்டு தான். அந்த பிராண்டில் ஒரு செட் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. ரவுண்ட் ப்ரஷ் வந்து ஒரு ஒரு போர்ட்ரைட் வரையணும், டேஞ்சூர் பெயிண்டிங் வரையணும், அந்த மாதிரி டைப்பில் வரையணும் அப்படின்னா வந்து ரவுண்ட் ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் நான் வரைய போகிறேன் அப்படின்னா வந்து ஃப்ளாட் ப்ரஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வந்து ப்ரஷ் வேணுன்றது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம அதுக்குள்ளே போகிறப்ப தான் நமக்கு தெரியும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ளாட் ப்ரஷஸ் தான். ஃப்ளாட் ப்ரஷ்லேயே வந்து அந்த லென்த்து வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது, அது இன்னுமே நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறப்போ, அது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த லீஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 3 ஷேடில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் பிளெண்டிங்காக இல்லாமல் வந்து ஸ்ட்ரோக் டெக்னிக்கில் வந்து உங்களுக்கு ஷேடிங் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுன்னா பிளெண்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பெயிண்ட்டு நல்லா ப்ரஷ்ஷை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எல்லா பெயிண்டோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது ஸ்ட்ரோக் மாதிரி அப்படின்றதுனால ஒரு பட்டும் படாமையும் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுக்குறது. அது வந்து பென்சிலில் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரஷ்ஷையும் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் லைன் வந்துடும்.
அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா லீஃப்க்கும் அந்த சென்டர் பார்ட்டில் லைன் கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே ட்ரையாக வெட்டாக இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ட்ரை ஆன பின்னாடி நான் வந்து அவுட்டர் லைன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அண்ட் சென்டர் பார்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி நல்லா பெயிண்ட் ட்ரை ஆன பின்னாடி தான் நம்ம கொடுக்கணும். வெட்லேயே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மஜ் ஆயிரும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுன்றத வீடியோவையும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதான் எந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலும் எது பண்ணாலும் ஒரு டெஃபரேட் லைனாக பண்ணுறப்போ நல்லா வெட்டாக இருக்கும் பெயிண்ட் வெட்டாக இருக்கும் போதே கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மஜ் ஆயிரும். ஸோ அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன எனக்கு தெரிஞ்சது என்னவோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் இன்ஃபர்மேஷன் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு இன்னுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். So don't forget to subscribe. நியூ கண்டென்ட்டோட நியூ வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.